நம் சர்வ சேத்திராதிபதி சடுதியில் நம்மை காத்திருளக்கூடிய அந்த சடாட்சர சண்முகனுடைய பெரும் கருணை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த நல்ல வேளையிலே கிடைக்க வேண்டும். பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க அந்த சடாட்சர பெருமானுடைய கருணையும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் என்றும் நின்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நம் அன்பிற்கினிய ஐயா ரவி தாழ்மானன் அவர்கள்தான் மணிமேகலை பிரச்சுரத்தினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் இதோ உங்களோடு. ஐயா, சுவாமிகளுக்கு வணக்கம். பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ராஜ் தொலைக்காட்சி மூலமாக ஏராளமான பக்தர்களுக்கு சுவாமிகள் நிறைய ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் துன்பங்களை போக்குகின்ற அருமையான பணியை செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எழுத்து வேந்தராக சிறப்பான நூல்களை எழுதி பெரும் வரவேற்பை மணிமேகலை பிரசுரத்தில் உள்ள புத்தகங்கள் மூலமாக அவர்கள் பெற்று வருகிறார்கள். அவர்களுடன் இந்த நற்பணியில் இணைவதில் எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி. சூப்பர் ஐயா. அப்படியே கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க ஐயா. சரி, அவர் கேள்வியை போட்டுருவோம் ஐயா. நண்பர் ஒருவரின் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் என மகிழ்ச்சியாக எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக நிம்மதி இல்லாமல் சண்டைகளாலும் வீண் விரயங்களாலும் குடும்பமே தத்தளிக்கிறது. இதற்கு காரணம் சூனியம் ஏதும் செய்திருப்பார்களா அல்லது பெரும் கண் திருஷ்டியா? இது எதனால் நன்றாக இருந்த குடும்பம் இப்படி பாதிக்கப்படுகிறது? இதற்கு தீர்வு என்ன என்பதை தாங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வி. சாமிகள் ஐயா, அருமையான கேள்வி ஐயா. அவர் கேட்டவர் பாருங்க, நடுவுலையே இது சூன்யமாக இருக்குமா, இது திருஷ்டியா இருக்குமா? 3 வகையான சந்தேகம் அவருக்கு இருக்கு. திருஷ்டியா இருக்குமா, வேற என்ன, மூணாவது என்ன ஐயா கேட்டால? வந்து முதல்ல திருஷ்டி, ரெண்டாவது வந்து இது, அடுத்தது சூன்யம் ஐயா. சூன்யம். இந்த சூன்யம் என்ற வார்த்தைகள், திருஷ்டிங்கிற வார்த்தைகளே ஐயா, இதை பற்றி அதிகமாக பேசும்பொழுது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சூன்யந்தான் அப்படின்னா எனக்கு காசு கிடைக்கும், திருஷ்டி தான் அப்படின்னாலும் காசு கிடைக்கும். ஆனால் உண்மை அது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மகிழ்வாக வாழ்ந்த குடும்பம் தானே, அந்த குடும்பத்தில் திடீர் பிரச்சனை வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு உங்களுடைய யூகத்தில் ஏதாவது இருந்தால் ஒன்று சொல்லுங்கள். அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல், கணவன் சொல்கிறத கொஞ்சம் அவர் கோவப்படும் போது சாந்தமாக ஏற்றுக்கொள்வது, பிறகு தன் கருத்தை சொல்வது. அவர் கோவப்படும் போது இவங்களும் கோவப்பட்டு, இந்த அம்மா கோவப்படும் போது அவரும் கோவப்பட்டு, ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீயா நானா அப்படின்னு மல்லுக்கு நிற்கும் பொழுது பிரச்சனைகள் வருது. இல்லையா, அது இல்லாம தானே அவங்க மகிழ்வா வாழ்ந்தாங்க. இல்லை, அந்த கேள்வி சில நேரங்களில் அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாயிடுறாங்களோன்னு தோணுது. சித்தர்கள் என்ன தெரியுங்களா ஐயா சொல்றாங்க, அருமையான அனுபவங்கள் இருக்கு ஐயா. இது ஒரு குரங்கு ஐயா, அந்த குரங்கு நல்லா நட்டுவாக்களி தேல் வாலில் கொட்டிடும் ஐயா. அந்த நேரம் பார்த்து அந்த குரங்கு கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்தா எப்படி இருக்கும் ஐயா? பயங்கரம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். தேல் பெரிய நட்டுவாக்களி, குரங்கு பெரிய குரங்கு வாலில் கொட்டிடுச்சு. அந்த நேரம் பார்த்து கொல்லிக்கட்டியை அது கையில் கொடுத்துட்டா பின்னாடி அப்படியே வச்சு விடும். அது மாதிரி இந்த மகிழ்வு கெடுவதற்கு உங்கள் வீட்டில் ஏதாவது தேள் கொட்டிய குரங்கு இருக்குதான்னு பாருங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இது முதல்ல ஒரு பக்தர் பார்த்து வந்துடும். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? என்னங்கம்மா? விருதுநகர் மாவட்டம். யாருக்கா கேட்க போறீங்கம்மா? பேர் என்ன, வயது என்னம்மா? சொல்லுங்கம்மா. சரி, வாங்க சொல்லி சொன்னீங்க, ஆர்டர் பண்ண சொன்னாங்க, வாங்கி கொடுத்தேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுங்கய்யா. எனக்கே அதிசயமா இருக்குமா இதெல்லாம். நிறைய பேர் இதை சொன்னாங்க. விக்ரம், என்ன இது நீங்கள் சாட்சியாக சொன்னதுனால நான் இப்போ சொல்கிறேன்.
அது வந்து ஒரு கெட்டதை தடுத்து ஆட்கொள்றதுக்கு தான் அதுன்றது மாதிரி நான் கொண்டு போகும்போது நீங்கள் சொல்கிறது ஒரு 28வது ஆள் வச்சுக்கோங்களேன். திருமணம் கை குடிச்சு இது வரைக்கும் நாங்கள் என்னென்னவோ பண்ணோம், எதுவுமே நடக்கலை, விக்ரம வந்த 3 மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாங்கய்யா. சொல்லுங்கம்மா. எனக்காண்டி இப்ப கேட்கணுங்க. இப்ப வலது பக்கம் புடவையில இருந்து பால் வரைக்கும் ஒரே வலியாவே இருக்கியா? உங்களுக்கா? ஆமாங்கய்யா. சரி சரி. டாக்டரை பார்த்தீங்களா? போய் பார்த்தா நான் ஊசி மட்டும் போட்டாங்க, ஒண்ணும் இல்லை அப்படின்றாங்க. ஆனா ஒரே வலியா இருக்கு. முழுமையாக பரிசோதனை பண்ணி அதுக்கு மருந்து எடுக்கலையா? அப்படிலாம் எதுவும் செய்யலையா? என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 50 வயசு அப்படியா? கொஞ்சம் முழுமையாக பரிசோதித்து மருத்துவரை பார்க்கறது தாம்மா நல்லது. பெரிய பிரச்சனை இல்லைம்மா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் பார்க்காம இருக்கக்கூடாது 50 வயதுன்றதுனால. அதை பார்த்துருங்களேன் ஒரு முறை. எதுக்கு அதை தள்ளி போடுறீங்க? சரி, குடும்பத்துல கொஞ்சம் கடனா இருக்கியா? அந்த கடன் பிரச்சனைனால கொஞ்சம் இதாக இந்த போஜீஸ்வரலிங்கம் குபேரன் இருக்கு, வாங்கி வைக்கலையா? குபேரரை விக்ரமாயா, அத்தே பத்திரம், லட்சுமி, வேலு எல்லாமே வாங்கிட்டோம்யா. விக்ரமாயாமா போனமா இந்த இது கூட ராய்கேக்கு கூட நவமணி மாலை கூட வாங்கியிருக்கோம். $16 வாங்கியிருக்கோம். சரி. தென்மேற்குல என்ன இருக்குமா? தென்மேற்குல என்ன இருக்கு வீட்டில்? தென்மேற்குல என்ன இருக்கு? தென்மேற்குனா பூஜை இந்த இதா குபேர மூலைன்னு சொல்லுவாங்கல்ல, பீரோ இருக்கியா? அந்த பெட்ரூம்ல பீரோ இருக்கா? பீரோ இருக்கியா? சரி. அந்த பீரோ செவுத்து பக்கமாவே பாத்ரூம் டாய்லெட் வருதா? அப்படி இல்லையா, வடமேற்குல தான் இருக்கியா? சரி. அது கிச்சன் இருக்குல்ல பக்கத்துல, அதுக்கும் இந்த பெட்ரூமுக்கும் நடுவுல என்ன இருக்கு? எதுவும் இல்லையா? பெட்ரூம் நடுவுல செவர் மட்டும் தான் இருக்கு. செல்ஃப் இதுதான் இருக்கு. என்ன இருக்குமா? செல்ஃப் தான் இருக்கியா? ஷெல்ஃபா? சரி சரி. எதுவுமே கிடையாது. அப்படியில வந்து செல்ஃப் தான் வச்சிருக்கோம். இல்லைம்மா, அந்த இடம் கொஞ்சம் தவறா இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க வரைஞ்சி காமிச்சு இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வரைஞ்சி அந்த வரைபடத்தை அமுச்சு வச்சு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் இல்லை. பால்கோவா காப்பெல்லாம் தம்பி கட்டியிருக்காயா? எப்போ கட்டினாரு? அவன் இப்போ 1 வருஷம் இருக்கியா? சரி. வேலைக்கு போயிட்டாரா? வேலைக்கு போகல. என்ன பண்ணிட்டு இருக்காரு? படிச்சுட்டு தான் இருக்கான். சரி சரி. இந்த பிஏ தமிழ் முடிச்சா இப்போ எம்ஏ போட்டு படிச்சு முடிச்சதை கிடைச்சிருமா, ஒன்றும் கவலையப்படாதீங்க. சரிங்க. பையன் ஜாதகம் கொஞ்சம் தப்பா இருக்குன்னாங்கய்யா. அது பார்த்துக்கலாமா? பார்த்துக்கு சொல்லிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நீங்க வந்து பாருங்க. நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா அப்படியே தொடர்ந்து இருக்காங்க. ஐயா ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணு, நல்லா இருங்க. திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம்ப்பா. யாருக்கா கேட்க போறீங்க? லைன் கட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. எனக்கு அப்படியே கிடைச்சதை கரெக்டா பயன்படுத்திக்கோ. யாரு கேட்க போற? பாராயண பக்தர் தான்ப்பா நாங்க. தெரிஞ்சிருச்சு, அப்பானு கூட போதே தெரிஞ்சிருச்சு. அகண்டா பாராயணத்துல நான் பெத்த முத்துக்கள். கண்டிப்பாப்பா, நீங்க சொன்னதே எனக்கு கோடி புண்ணியம்ப்பா. சொல்லுடா கண்ணு. அப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் நல்லாதான் மீண்டு வந்தோம்ப்பா. திருப்பி கொஞ்சம் அடிமேல் அடியா இருக்குங்கப்பா. சரி, நல்லா மீண்டு வந்து திருப்பி அடி வாங்குச்சு. அதுதான் தெரியும். வீடு மாறணும்ப்பா நாங்க. அந்த வீடு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற வீட்டுக்கு வந்தோம். அந்த இப்ப வந்த வீடு இப்ப முன்னொரு வீட்டுல இருந்து திருப்பி மாறிட்டோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் காட்டுறாங்க, கொஞ்சம் திருப்பியும் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. கடன் வாங்கி செய்யற மாதிரி இருக்குங்கப்பா. அவரு என்ன பண்றாரு? அவரு இந்த ரேஷன் கார்டுல வேலை பாக்குறாங்கப்பா, எடை போடுற வேலை. சரிம்மா. நீமா? நானும் வந்து மெடிக்கல் ஷாப்ல வேலை பாக்குறேங்கப்பா. சரிடா கண்ணு, இந்த அகண்ட பாராயணத்துக்கு வரும்பொழுது எனக்கு ஞாபகப்படுத்து. முடிஞ்சா நாளைக்கு குரு பயிற்சி பண்றோம்ல, அதுல முடிஞ்சா அவரும் நீயும் சேர்ந்து கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு வந்து அற்புதமா ஞாயிற்றுக்கிழமையில இந்த நட்சத்திர திதிகள் படி நரசிம்ம ஜெயந்தி படி வருது குரு பயிற்சி. பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து நான் குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கு பண்ண மாட்டேன். ஏன்னா தபஸ்தபத்வாங்கிற ஒரு குருவனுடைய அனுகிரகம் அது. ஆனா இந்த ஆண்டு தான் அது மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குழப்பம், தெளிவான முடிவு எடுக்க முடியல, பயம், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவா இருக்கும்.
சரிங்கப்பா. முடிஞ்சா பையன் நாளைக்கு கூட இப்ப 10வது போறான்ப்பா. ஆனா படினா அவன் அந்த சொல்ற நேரம் படிக்கிறான்ப்பா, அதோட படிக்க மாட்டான். இல்லடா கண்ணு, எனக்கு 2 12வதுக்கு நீங்க சொன்னீங்க பாப்பா பாஸ் ஆயிட்டாப்பா, பாஸ் இவனும் பாஸ் பண்றான், நீ கவலைப்படாத. வேற எங்கேயோ பித்த பையில கல்லுக்காக அந்த பக்கம் திருப்பம் இதுவும் பார்த்தோம்ப்பா. ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போவாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இல்லப்பா, மாத்திரை மட்டும் வாங்கி போடுற மாதிரி இருக்குங்கப்பா. அவ்வளவுதான், அதுவே ஃபாலோ பண்றா கண்ணு. கடன்பை பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயோ சிக்கல் இருக்க மாதிரி இருக்கு. அது நீ நாளைக்கு பங்கு கொண்ட பிறகு நான் சொல்றேன்டா கண்ணு. சரிங்கப்பா, நல்லதுடா கண்ணு. வாழ்த்துங்கப்பா எங்க குடும்பத்தை. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையெல்லாம் தீர்ந்து நிறை செல்வம் பெற்று நல்லா இருக்குடா கண்ணு. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நல்லா பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே சந்தோஷத்துல நல்லா பணம் வரட்டும். கண்டிப்பாப்பா, நான் வரணும்ப்பா, உங்களை வாடா பார்க்கணும்ப்பா. வா கண்ணா, வா கண்ணா, வாடா கண்ணா, வாடா கண்ணா. நல்லதும்மா. ஐயா, அப்ப ஒரு குடும்பத்துல நல்லா இருந்த பிள்ளைகள் கணவன் மனைவின்னு சொல்லும் பொழுது அந்த கொள்ளிக்குரங்கு அந்த கொள்ளிக்குரங்கு யாராவது ஒருத்தர் மனைவியினுடைய உறவோ அல்லது கணவனுடைய உறவோ அல்லது கூடா நட்போ, யாரோ ஒருவர் தேல் கொட்டிய குரங்கு அந்த வீட்டில் கொல்லிக்கட்டியை வச்சு எரிய பிடிச்சிருச்சு. இந்த கலகத்தை கணவன் மனைவியும் நம்பிட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் 2 பேரும் உட்கார்ந்து பேசி தீர்க்க ஆலோசனை செய்தால் கொல்லிக்கட்டை அங்கே வராது. அது மாதிரி செய்யறதில்லை, நம்பிடுறது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அக்கா தங்கைகள் அம்மா தம்பின்லாம் இருப்பாங்க, காலச்சூழலில் பிரிஞ்சிருவாங்க. அப்போ தங்கையோ தம்பியோ குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க அக்கா பொல்லாதுவா, அவள் தான் சூன்யம் வச்சிட்டான்னு. அக்கா சொல்லுவாங்க, என் தம்பி சம்சாரமும் என் தம்பியும் மோசமானவங்க, அவங்க தான் சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஒரு வயத்தில் பிறந்ததுக்கே ஏன் நீங்கள் தம்பிக்கிட்ட பேசுங்க, சண்டை போட்டுட்டா ஏன்டா எனக்கு சூன்யம் வச்சேன்னு கேளு. அவங்க அப்பா நீ தானே வச்சுட்டேன்னு, நான் வைக்கலையேடா, நானும் தான் வைக்கலையேடான்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போது இவங்க 2 பேருக்கும் நடுவில் பூந்தது தேல் கொட்டிய குரங்குகள். நான் கூட நம்ம வசனம் பேசும்போது சொல்லுவேன், எப்போ அண்ணாதுரையே இது எழுதியிருக்காரு. ஆமா ஐயா, அது குலபேதம் வேணும் தேள் கொட்டிய குரங்குகள்னு விருந்து மண்டபமே நாசமா போச்சு. அந்த தேள் கொட்டிய குரங்கு புகுந்ததுனால விருந்தா இருந்த மண்டபங்கள் நாசமா போச்சுன்னு அன்னைக்கே எழுதியிருக்காங்க. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நான் எந்த விதமான பிரச்சனைகளும் திருஷ்டியும் சூன்யம் நிரந்தர துன்பத்தை கொடுப்பதல்ல. சூன்யம்னு மனதில் அதிகமாக பதிந்து விட்டால் அது நிரந்தர பிரச்சனை. அதே மாதிரி திருஷ்டி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ விக்ரமாயா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தடுங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் யோசனை பண்ணணும்ல ஐயா. உன்னை ஒரு விக்ரமாயா தடைகளை தடுக்கும், அது பிரச்சனைகளுக்கு தீர்வு தருங்கிறது ஒரு புறம் இருக்கு. ஆமா ஐயா, அது நன்மைகளையும் செய்யும் அப்படிங்கிறது தான் அதில் விக்ரமாயாவோட பெரிய பலமாக இன்னைக்கு நாம் உருவாக்கினது. குருவினுடைய கடாட்சமும் அந்த முருகப்பெருமான் மனமான நமக்குள்ள இருந்து உருவாக்கப்பட்ட அத்துணையும் தோற்றதா சரித்திரம் இல்லையா. ஏன்னா வச்சு எனக்கு சரியில்லைன்னு யார் சொல்லி நான் கேட்டதில்லையா. இது நானே ஒரு உதாரணமா இருக்கேன். ஆமா, மிக இல்லையா. $1 போடுறேன், அதில் இருக்கிற நன்மைகள் பெறேன். என்னோட வாகனத்துல விக்ரமாயா வச்சிருக்கேன். ஆமா ஐயா, அதனால எனக்கு அதை பத்தி என்னால நல்லா சொல்ல முடியல ஐயா. விபத்துல எவ்வளவு பேரை காப்பாத்தி இருக்கு ஐயா. மிக விலை உயர்ந்த வண்டி கூட போன வாரத்துல கார் சேதம் ஆயிடுச்சு, ஆனா உயிர் தப்பிட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க ஐயா. இவங்க வண்டி சாதாரண வண்டி, இடிச்ச வண்டி மிகப்பெரிய பெரிய பெரிய வசதி உள்ள வண்டி, அதுக்கு அதிகமான பாதிப்பு இதுக்கு இல்லை. ஸோ விக்ரமாயாங்கிறது அது ஒரு பெரிய தனித்தன்மை, அதுக்குள்ள ஒரு பக்தர் ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இருந்துடா கண்ணு? கிருஷ்ணகிரியா? யாருக்கா கேட்க போறடா கண்ணா? பாப்பா பேர் என்ன, வயது என்ன? என்னம்மா? கொஞ்சம் நகர்ந்து பேசுறியா? விட்டு விட்டு கேக்குதுடா கண்ணு. வயசு மட்டும் கேக்குது, பேர் என்னன்னு கேட்கல. 17 வயசு. ஸ்னேகா.
சினேகா ஆமா. சொல்லுடா கண்ணா, என்னம்மா? அப்போ பாப்பா டாலர் போட்டு 557 மார்க் எடுத்துருக்காப்பா. வெரி குட்மா. நான் போன வாரம் உங்ககிட்ட பேசியிருந்தேங்கப்பா. புரியலடா கண்ணு. போன வாரம் நான் பேசினேன்ப்பா உங்ககிட்ட. சரி சரிம்மா. அவங்க அப்பா வந்து 500 மார்க் எடுத்தா கோயம்புத்தூர்ல சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன்ப்பா. ம் ஹலோ சொல்லுடா கண்ணு. கேக் 557 மார்க் எடுத்துருக்கா. வேணாம் அங்க பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. புரியலடா கண்ணு. கோயம்புத்தூருக்கு போறதா வேண்டாமான்னு கேட்டீங்களா? ஞாபகம் இருக்கு? ஆமாங்கப்பா. பதட்டப்படாத பேசுங்கம்மா. சரி. பாப்பா வந்து காலேஜ்ல அங்கே சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்கப்பா. சரிம்மா. இப்போ 557 மார்க் எடுத்துருக்கா. இப்போ அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டான்றாளா? பாப்பா அவங்க அப்பா அங்க கோயம்புத்தூர்ல சேர்க்க மாட்டேன், கிருஷ்ணகிரில சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்றாங்கப்பா. கண்ணா, எனக்கு ஒன்று செய்யறியா? நீ சொல்றது எனக்கு தெளிவா கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிடுற மாதிரி இருக்கும். நீ வந்து பாத்துறியாடா கண்ணு? இல்ல, எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. உங்க அப்பா வந்து குழந்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரா? அவங்க அப்பா இல்லப்பா, எங்க வீட்டுல வந்து புரியலடா. அட்மிட் மாட்டேன், அங்க அவ வேண்டாம், கிருஷ்ணகிரிலே சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றது? பொண்ணோட அப்பா, உங்க கணவரா? ஆமாங்கப்பா. அது ஏமா இப்படி குழம்புற கண்ணா? சரி, அவரு ஏன் வேணாங்கிறாரு? அவரு நான் வந்து அங்கேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணுங்கிறோம். சரி, நீ இது ஒரு குழப்பமான விஷயம் தான்டா கண்ணு. ஒரு முறை வந்து பாத்துறா கண்ணா. என்ன இப்ப அட்மிஷன் போடலாமாப்பா கோயம்புத்தூர் சைடு பாப்பாவுக்கு? பார்க்கலாம், அது நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்பதான் சொன்னேன், ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை, நல்லா அந்த குடும்பம் இப்படிதான், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுல பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நீ வந்து பாத்துறா கண்ணு. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா. குறையில்லாத நிறையோட அவ நினைச்சபடியும் நீ நினைச்சபடியும் நல்லபடியா நடக்கட்டும். நல்லா இருக்கும்மா. ஓகேம்மா. ஹலோ மா, சொல்லுங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? எங்கம்மா? யாருக்கா கேட்க போறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா கேக்குது, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனைம்மா? வீட்டுல ஏதாவது வந்துகிட்டே இருக்குது. சரிங்க. அதுக்குதான் விக்ரமாயா வாங்கியிருக்கீங்களா? இல்ல, புரியல கண்ணா. இடம் மாறுங்கம்மா. ஹலோ, சரிம்மா. விக்ரமாயான்னு ஒண்ணு இருக்குமா, அதை வாங்கி வீட்டுல மாட்டிட்டு அதுல இருக்கிறபடி முறைப்படி பூஜை பண்ணுங்கம்மா. ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது எனக்கு வீடு மேலதான் குறையாவும் தெரியுது. அதீத திஷ்டி, கோர திஷ்டி, கொரூர திஷ்டின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தெரியுது. ஏன்னா கடந்த 3 வருஷம் தான் அதிகமா உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாதிரி தோணுது. அதனால நான் சொல்றேன், நான் இந்த 3 வருஷமா தானே ரொம்ப பிரச்சனை. நீங்க விக்ரமாயா வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் என்னன்றத நான் சொல்றேன்டா கண்ணு. கீழே நம்பர் இருக்கு பாருமா, அதுல தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா எல்லா விளக்கமும் சொல்லுவாங்க. நல்லதுமா. நல்லா குறையில்லாத தீர்காயிலா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. புரியலம்மா? குறையெல்லாம் நல்லா இருக்கட்டும்டா கண்ணு. நல்லதுமா, நல்லது. வாங்க 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 வாங்க, நல்லதுமா. இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, இந்த தொடர்ந்து பாருங்கள், வீடு சரியில்லை, கணவர் அனுப்ப மாட்டேங்கிறாரு, ஒரே குழப்பமாக இருக்குது, வீடு மாற்றியும் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் தான் ஐயா நாள் வேணுங்கிறது. தபஸ்தபத்வாங்கிறது வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு முனிவனுடைய எப்படி அகத்திய சூத்திரமோ அது மாதிரி தபஸ்தபத்வா சூத்திரம்னு இருக்கு ஐயா. அது முழுக்க முழுக்க பொன்னவன் நிலையறிய கண்ணவனாயிருந்து
கண்ணவனும் பெற்ற செல்வம் பொன்னவனே கொடுப்பான் உனக்குன்னு பாட்டு இருக்கு ஐயா. இதுதான் தபஸ்தபத்வா சூத்திரத்தில் இருக்கிற பாட்டு ஐயா. இது நம்ம என்ன பண்ணுவோம், வருஷந்தோறும் இந்த குரு பயிற்சியை பயன்படுத்துவோம் ஐயா. இந்த குரு பயிற்சியை எப்படி பயன்படுத்துவோம்னா, இந்த தபஸ்தபத்வா நாள் இருக்கும், குரு பயிற்சி நடக்குது இல்லைங்களா, ஒன்று அது 3 மாதம் முன்னாடி வரும், அல்லது சில நாட்கள் பின்னாடி வரும். அந்த தற்செயலா ரெண்டும் ஒரே நாள்ல வருதுங்கிறது, ரெண்டும் ஒரே நாளில் வர்றது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ஜெயந்தி வேற. ஞாயிறு சிம்மம், சிம்மம்னா சூரியன், நரசிம்ம ஜெயந்தி வேற, அதுவும் சூரியன், நரசிம்மன்னா சூரியன். அந்த சூரியனோட நாட்களில் குரு பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய உச்சம் பெறுகின்ற ஒரு, எல்லாருக்கும் குரு தரிசனம் தான் சங்கடம் இருக்கும். 16 வருஷமாக பெருங்கடங்காரனாகி சொத்து இழந்து சுகத்தை இழந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. எல்லாத்தையும் விட்டுடுவாங்க குரு தசையில். முதல்ல நல்லா வந்துடும், ஆஹா பிரமாதமாக வருதுன்னு எல்லாத்தையும் விற்று போடுவாங்க, சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் நகை வாங்குவாங்க, தங்கவே தங்காது, ஒன்று அடகுக்கு போகும், அதுக்கு தான் பொன்னவன் சொல்லி கண்ணனாய் வாழலாங்கிற தங்காத தங்கம். ஆமாம் ஐயா. ஏன்னா கண்ணனாய் வாழ நாங்கள் எதுக்கு சொல்கிறாரு தபஸ்தபத்துவனா, நீங்கள் பாருங்க, பெருமாள் வந்து ஃபுல்லாக நகையோடு இருப்பார், சிவன் பாருங்கள் ஃபுல்லாக பாம்போடு இருப்பார். இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அப்போது நான் கூட நகைச்சுவையாக சொல்லுவேன், நான் ஏப்பா அவர் நகை போட்டுருக்காரு அவரை பாதுகாத்துக்கணும், சிவன் பாம்பை போட்டுருக்காரு வரவன் அவனை பாதுகாத்துக்கணும். அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அது. அப்போ கண்ணவனாய் வாழ்வார். அதுக்கு எப்படி நடக்கும்னா தபஸ்தபத்துவா குறிப்பிடுறார், ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திதிகளில் இந்த ஜெயந்திகளில் இது போல் குரு பயிற்சி வந்தால் அப்போ வந்து அந்த மந்திர பிரயோக யாகம் செய்யும் பொழுது, தபஸ்தபத்வா மந்திர பிரயோக யாகம் செய்யும் பொழுது அது நல்ல யோகத்தில் இருப்பார். ஏன்னா 100க்கு 70 விழுக்காடு பிரச்சனை, 30 விழுக்காடு அதே குரு யோகத்தை கொடுப்பார். எத்தனை போய் வெளிநாடு அங்கன்னு போட்டு உச்சத்திலையும் கொடுப்பார். ஆக யோகம் கொடுப்பவருக்கு யோகம் ஆகும், அதே நேரத்தில் துன்பம் கொடுப்பவருக்கு தீர்வும் நாளைக்கு ஒரு நாளில் இருக்கையா. நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறோம் ஐயா. நம்ம ஒரு விஷயத்தும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்து சொல்கிறோம். இதே மாதிரி தான் சொல்லுவோம், நாளைக்கு மிஸ் பண்ணிடான். வர்றவங்க எவ்வளோ பேருங்கிறது அது விதிக்கப்பட்ட விதி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அந்த அனுகிரகம் குருவால் கதி மதி விலகி இருக்கணும், அப்போ விதி பலமாக இருக்கணும். இந்த கதிமதி விதியை பொறுத்து தான் இப்படிப்பட்ட வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியும். அதை நம்ம நம்புகிறோம். அதனால் அது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை ஐயா, சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி நாட்களை விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு குரு பயிற்சி ஐயா. நேரம், அதில் இருக்கிற மகத்துவம், எதனால் நம்ம செய்ய போகிறோம் என்பதை ஒரு தெளிவான பதிவோடு இருக்கு ஐயா. அது ஏற்கனவே இணையதளத்தில் போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ராஜ் தொலைக்காட்சி பக்தர்களுக்கும் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக அதை போட சொல்கிறோம் ஐயா. அதை பார்த்துட்டு வருவோம் ஐயா. சரி. அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருகின்ற 11/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை குரு பெயர்ச்சி ஆகிறது. குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து செல்லுகின்றார். பொதுவாக இப்படிப்பட்ட குரு பெயர்ச்சிக்கு ஒரு நாளினை தேர்ந்தெடுத்து, அதாவது குரு பெயர்ச்சி அன்று இல்லாமல் மற்ற நாளை குருவுக்கு ஏதுவான நாட்களாக தேர்ந்தெடுத்து வருடந்தோறும் தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை செய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி அன்றே நாம் செய்யவிருக்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. முதலிலே ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஞாயிறு என்றால் சூரியன் என்பது அனைவருக்கும் தெரியும். சூரியன் என்றால் சிம்பம் என்பதை குறிக்கக்கூடியதாக ராசியில் வரும். அப்படி வரும்பொழுது குருவுக்கும் சூரியனுக்கும் மறைமுகமான நட்புகள் பெரிதளவில் இருக்கும். ஏனென்றால் தனுசு மீனம் என்ற குருவினுடைய வீட்டிலே சூரியன் நட்பாக திகழ்வார். அதே போல் சூரியனுடைய வீடான சிம்மத்தில் குரு மட்டுமே நட்பாயிருப்பார், மற்ற கிரகங்கள் இருக்காது. ஆக இந்த இரண்டையும் கருத்தில் கொள்வது ஒன்று. மிக முக்கியமாக பாருங்க, அன்னைக்கு ஒரு முத்தாய்ப்பா நரசிம்ம ஜெயந்தியும் அன்று இருக்கிறது. ஒரு பக்கம் சிம்பம்
சித்திரை மாதத்திலே சூரியன் உச்சத்தில் இருப்பது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சூரியன் நட்பு பெற்ற பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆவது அன்று அந்த நரசிம்ம ஜெயந்தி அன்று ஆவது என்பது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கிறது. ஞாயிறு சூரியன், சூரியன் சிம்மம், சிம்மத்துக்குரிய பலம் குரு அன்று எல்லா பலனையும் வாரி வழங்கக்கூடிய தன்மைக்கு ஏதுவாக நரசிம்ம ஜெயந்தி. இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் நான் அன்றே வைத்தால் இந்த ஆண்டு நன்றாக இருக்கும் என்று இந்த ஆண்டும் தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியினை சிறப்பாக செய்ய உள்ளோம். ஆக சூரியனும் குருவும் மையமாக வைத்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். இந்த ராசிக்கு தான் வேண்டும், இந்த ராசிக்கு இருக்கக்கூடாது என்பது அல்ல. ஏற்கனவே நன்றாக இருக்கின்றபடி குரு மாறி பல ராசிகளுக்கு நன்றாக இருந்தாலும் மேலும் நன்மைகள் பெறவும், பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வாகவும் ஏற்படுத்துவதனால்தான் தபஸ்தபத்வா அப்படிங்கிற ஒரு சக்தியான ஒரு அற்புத விஷயத்தை தெளியப்படுத்தி அத்தோடு குருவினை இணைத்து குரு பயிற்சி செய்கின்றோம். நாம் அன்று 11/5/2025 அன்று பகல் 3 மணி அளவிலே தொடங்க இருக்கின்றோம். ஏனென்றால் அவர் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு நகர்கின்ற நேரம் பகல் 1:20 மணிக்கு, 1 மணியிலிருந்து 20 நிமிஷத்துல தான் நகர்றாரு. அதனால் அதை மொத்தத்தில் கணக்கிட்டு 3 மணி அளவில் தொடங்க இருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெளியப்படுத்தி, முதலில் பூஜை என்பது, வேள்வி என்பது, அனுமதி என்பது முழுக்க முழுக்க இலவசம் என்பதை உங்கள் கருத்துக்கு தெரியப்படுத்துகின்றேன். வழக்கம் போல இந்த தபஸ்தபத்வா குரு பயிற்சி வேள்விக்கு குருவுக்கு தேவையான சாந்திகளை தருகின்ற மூலிகைகளை ஒரு மஞ்சள் நிற துணியிலே மூட்டை கட்டி அந்த மூட்டையை வாங்கி நீங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வேள்வியிலே போட வேண்டும். இது பழமையான பக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும். புதிதாக பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சொல்றேன்னா என்னன்னா, அந்த மூலிகை குருவனுடைய பிரச்சனைகளை சாந்தி செய்து குருவின் பொன்னவனான நிலையை பொன்னாக செல்வாக்குகளை குழப்பமில்லாத கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மூலிகையினுடைய தன்மை அது. அந்த மூலிகை மூட்டையை நீங்கள் வாங்கி அதை கையில் வைத்துக் கொண்டு பிரார்த்தித்து கொண்டு உங்கள் கைகளினாலே வேள்வியில் போட வேண்டும். இதுல என்னன்னா, சங்கல்பத்தில் பங்கு கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை, பூஜைக்கும் வேள்விக்கும் எந்த விதமான கட்டளையும் இல்லை. ஆனால் விருப்பப்படுகின்றவர்கள் மட்டும் நீங்க சிங் மந்திரம் நம் பக்த கோடிகள் அனைவரும் அறிந்தது. அந்த வரிசையிலே ஒரு மந்திரம் இருக்கிறது, சிவனையும் குருவையும் தழுவிய ஒரு மந்திரம். எப்படி சிங் இருந்ததோ அதுபோல ஒரு அற்புதமான மந்திரம் அது. இந்த மந்திரத்தை இந்த ஆண்டு கணக்கில் கொண்டு இறைவன் அருளாலே ஒரு எந்திரத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இந்த எந்திரத்தை அன்று பூஜையில் வைத்து உங்களுக்கெல்லாம் கொடுக்க இருக்கின்றேன். குருவுக்காக இந்த ஆண்டு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சொற்பமான பணத்தினை கட்டி பெற்றுக்கொள்ளலாம். இந்த எந்திரத்தை நீங்கள் பெறுவதற்கு ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, அந்த எந்திரம் நான் சொற்பமாகத்தான் போட சொல்லியிருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே ஒரு அளவுகள் வைத்துத்தான் அனைத்தையும் செய்வதே தவிர நிறைய போட்டு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இறையருளும் தாயின் வயிற்றிலே பிறந்த பலனும் அதில் அந்த வினைகள் தீர வேண்டும் என்ற விதியும் விதிக்கப்பட்டிருப்பவருக்கே கிடைக்கும் என்பதை அதிகமாக கடந்த 30 ஆண்டுகளாக அனுபவித்தவன், அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அனுபவத்திலே தெரிந்து கொண்டவன் என்பதை சொல்லி, இதுல ஒரே ஒரு விஷயம்தான், இந்த எந்திரம் வேணும் என்பவர்கள் நீங்கள் எல்லாம் முன்பதிவு செய்யணும். அந்த முன்பதிவுக்கு பணம் கட்ட வேண்டாம். ஆனால் அதற்கு எவ்வளவு என்று சொல்லுவார்கள். நீங்கள் அலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டால் அதை முன்பதிவு மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்று நீங்கள் உங்களுக்கு ஒரு எண்ணை கொடுப்பார்கள், அதை சொல்லி அங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் சொல்லுகின்றேன், விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நான் அன்னைக்கு பூஜையில வச்சுதான் கொடுக்க போறேன். அதுவும் இந்த மந்திரங்கள் இரண்டையும் பிரயோகித்துத்தான் கொடுக்க போறேன். அதே போல் மூட்டை, அந்த மூலிகை அடங்கிய மூட்டையை பிரார்த்தனை செய்து கொண்டு போடுகின்றவர்களும் சிறு கட்டணத்துக்கு உட்பட்டு அதை வாங்கி போடலாம். இது பூஜையே நான் இந்த ஆண்டு அதை இலவசமாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றால்,
இந்த ஆண்டினுடைய தன்மை அப்படி. ஞாயிறு அன்று வருகின்ற குரு பெயர்ச்சி, அதில் ஒரு அற்புதமான நாட்கள் பொதிந்த ஒரு விஷயங்கள் இருக்கிறது. சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நரசிம்ம ஜெயந்தியாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இலவசமாக செய்ய வேண்டும் என்ற முடிவெடுத்து உங்களுக்கு இந்த வேள்வியினை இந்த ஆண்டு சிறப்பாக செய்யவிருக்கிறேன். அனைவரும் பங்கு கொண்டு பலனும் பயனும் முற்று எல்லாம் அல்ல அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று பிரகஸ்பதி சர்வ குருதேவோ ஜும்சகா மந்திர பிரியோக சர்வ சக்தி தராயே நமோ சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா என்ற மந்திரத்துக்கு பொருளாக நீங்களெல்லாம் வந்து வேள்வியில் பங்கு கொண்டு பயனும் பலனும் பெற வேண்டும். எந்திரத்தை பெறுபவர்களுக்கெல்லாம் நன்மைகளும் பலனும் பலவாக கிடைக்க பெற்று குருவருளும் திருவருளும் எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த சாந்தி செய்கின்ற மூலிகை மூட்டை பெற்று உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வு நெடும் செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அழைத்து மகிழ்கின்றேன். பங்கு கொள்ளுங்கள், பயனடையுங்கள். பகல் 3 மணிக்கு 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் அந்த தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியிலே பங்கு கொண்டு உங்களோடு நானும் இணைந்து என்ன செய்வோம் என்று குரு அப்பொழுது அந்த பிரகஸ்பதியான குரு என்ன அடியேனுக்கு சொல்லுகின்றாரோ அது அங்க பிரயோகமாக இருக்கும் என்று கூறி நல்லதொரு பதிவோட மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். மீண்டும் நம் ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க, நேரம் முதல் கொண்டு நாளை நாம் செய்யவிருக்கின்ற அந்த குரு பயிற்சியினுடைய தன்மைகள் ஏன், எதற்காக, அதில் என்ன பலன் இருக்கிறது என்பதை விரிவாக பார்த்தீங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சுவாமிகள். தெளிவாக அதோட பின்னணி என்ன காரணத்துக்காக செய்கிறோம் எல்லாம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. கண்டிப்பாக ஐயா. இலவசமாக செய்கிறீங்கிறத வந்து பக்தர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா நிறைய செய்வோம் ஐயா, நிறைய இலவசமாக நிறைய செய்கிறீங்க. இதுவும் பெரிய நிகழ்வுக்கு நம்ம அதை செய்யணும். ரொம்ப பெரிய விஷயம்தான் ஐயா, அது பெரிய வேலை. அதில் வந்து மூலிகை மூட்டைன்னு ஒன்று சொன்னீங்க. அந்த எந்திரம் வந்து புதுசாக செய்கிறதா சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஐயா, இப்போ குருவுக்குன்னு உள்ள எந்திரம் இருக்குது. அந்த எந்திரங்கள் வந்து சாதாரணமாக கடைகளில் கூட கிடைக்கும், பிரிண்டில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும் ஐயா. ஆனால் சித்தாந்தம் தழுவி கிடையாது ஐயா, எங்கேயுமே கிடையாது. அதுக்கு 2 விஷயம் சொல்கிறாங்க. இப்போ சிங்னு சொல்லி ஒரு மந்திரம் போயிட்டுருக்கும். ஆமாம். ஒரு சில இடத்துல சுங்னு இருக்குது. அது இந்த சிங்கில் என்ன பொருள், சுங்கில் என்ன பொருள், அதை பிரிக்கும் பொழுது தான் அதில் இருக்கும் ஐயா. சி இ இங் கு இதை பிரித்தோம்னா அதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்கியா. இந்த தத்துவங்கள் வந்து அது நம்ம விளக்கமாக சொன்னால் பெருசாக போயிடும். இதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு அந்த சூரியனுக்கும் குருவுக்கும் பரஸ்பரமான நட்பு உண்டு ஐயா. அந்த நாளில் வந்து அந்த ஒரு அற்புதமான நேரம் குரு பயிற்சி ஆகிறது பகல் 1:20 தான் ஐயா, சரியா. அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் நான் பகல் 3 மணிக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த நேரத்தில் பண்ணும்போது ஒரு எந்திரம் செய்து கொடுத்தா நல்லா இருக்குமே, வழிபட்டு கொடுக்கலான்னு நினச்ச ஐயா. பல நாட்களாக உட்காந்து அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இந்த சூரியனுக்கும் குருக்கும் சம்பந்தப்பட்டு, ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஜனனத்துக்கே முக்கியமான ஆள். இந்த சூரியனோட ஊதா கதிர்களும் குருவோட மீத்தேன் சக்தியும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஜனனமே ஆகும் ஐயா. அறிவியலாகவே சேர்த்து சொல்லி. ஆமாம் ஐயா, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஐயா. ஏன்னா குரு வந்து மீத்தேன் சக்தியை கொடுப்பாரு, சூரியன் வந்து புற ஊதா கதிர்களில் அதிகமாக இருக்கும். இது 2 சேரும் பொழுது தான். இதை நான் எடுத்துக்கிட்டேன் ஐயா, கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த குருவுக்கான ஐயா இப்போ எது எடுத்துக்கிட்டாலுமே சித்தர்கள் ஒரு சூட்சுமம் வச்சுருக்காங்க ஐயா. அது இல்லாமல் இருக்கவே முடியாது. ராகு அப்படின்னு சொன்னால் அது பாட்டன் வழின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் கேதுன்னு சொன்னால் அது பாட்டி வழின்னு சொல்கிறோம். இப்போ மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். அப்போது 2 பாம்பு பின்றதை குண்டலின்னு ஞானம் சொல்லுது. ஆனால் இது எல்லாரும் சேர்ந்து 2 பாம்பு மருத்துவக்குரிய காட்டுது. இது எல்லாத்துக்கும் தத்துவம் இருக்கிறது ராகு கேது. இந்த ராகு கேது டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் சேருவது போல இதை சூட்சுமமாக வச்சு
பாம்புகளாக கொண்டு போனாங்க சித்தர்கள். அந்த வகையில் இது இயங்கணும்னா இந்த மீத்தேன் சக்தியும் அந்த புற ஊதா கதிர் சக்தியும் வேணும். அப்போது சந்திரனில் இருக்கக்கூடிய கதிரும் சூரியனை தழுவியது. இந்த மூன்றுடைய சுழற்சி தான் மற்றதை இயக்குமே. அந்த மாதிரி இயக்கத்தெல்லாம் கணக்கு போட்டு தான் ஒரு எந்திரத்தை உருவாக்கினாங்க. அல்ட்ரா வயலட்டே உங்களை கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம் ஐயா, அது வந்து அந்த 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 எந்திரத்தினுடைய அமைப்பு அது இதையெல்லாம் வரையறித்து உள்வாங்கி வீட்டுக்கு பிரதிபலிப்பு கொடுக்கும். இந்த குருவால் இருக்கக்கூடியது, சூரியனால் இருக்கக்கூடிய என்னவோ அந்த பிரதிபலிப்பு கொடுக்கும். நீங்கள் பாருங்க ஐயா, சொற்பமாக தான் ஐயா போட சொல்லியிருக்கேன். சொன்னீங்க. ஆமாம் ஐயா, வெறும் ஒரு 300லேருந்து 500க்குள்ளே தான் போட சொல்லியிருக்கேன். அது முந்தானத்தை தீர்ந்து இருக்கும் அநேகமாக. அது என்ன பண்ணிட்டா, நான் நிறுத்த சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம லைவ்ல சொல்லணுமே, இதுக்கு மேற்பட்டு பார்க்குறவங்க எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் அதை நீங்கள் நல்லா கேட்டீங்க, அதை நான் இணையாக எடுத்துக்கிட்டேன். ஆக அது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்னேன் கொஞ்சம் வச்சு வைங்கப்பா, லைவ் ஷோ முடிஞ்ச பிறகு சனிக்கிழமை நம்ம ராஜ் தொலைக்காட்சியில் முடிஞ்ச பிறகு பக்தர்கள் கேட்கறதுக்கு கொஞ்சமாவது வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயா. அதனால் இந்த விளக்கத்தை கேட்டு பிரியப்படுறவங்க வியாபாரம் இல்லை, புரிஞ்சுக்கணும். இது வியாபாரத்துக்காக செய்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இது பயணம், இந்த கதி மதி விதி பிறந்த குழந்தை விதி மாற்றுகின்ற தன்மைகளில் இருக்கின்ற பிறவிக்கு கிடைக்குங்கிறதுனால நான் இதை சொல்கிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை ஐயா. இன்றைக்கி பதிவு பண்ணுறதா இருந்தால் பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே கேட்டிங்கன்னா உங்களுக்கான விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப நம்ம அது அப்புறமா கிடச்சி கொடுப்போமாங்கிறது கேள்விக்குரிய ஐயா. அந்த மாதிரி நான் எதையும் செய்யறதில்லை, பல விஷயங்களை செய்யறதில்லை. தொடர்ந்து கிடைக்குமா, தொடர்ந்து அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கிடைக்கட்டும், அவ்வளோதான் ஏத்தோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து தோற்றுவித்தல், இது வந்து தோற்றுவித்தல் இல்லை, தோன்றுவித்தல். அது தோன்றணும், நம்ம அதை ஸ்டடி பண்ணணும், இது உள்ள சக்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும், நடைமுறைப்படுத்தணும், அதை வந்து வரைபடமாக கொண்டு வரணும், அதில் அட்சரங்களை பதிக்கணும். அந்த அட்சரங்கள் எப்படி கம் ஈம் ஆம்னு சொல்லுது. இதுக்கு இந்த 3 சக்திக்கும் மீத்தேன், புற ஊதா கதிர்கள், நிலவு, இதிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், இது 3த்துக்கும் இம் கம் ஆம் அப்படிங்கிற மந்திரத்தோடு அது வருது. அந்த எந்திரத்தில் அதை பதிச்சிருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நாளைக்கு. அதோட இன்னொன்று முத்தைப்பா இருக்கு ஐயா. பௌர்ணமி வந்து நாளைக்கு இரவு 8 மணிக்கு தொடங்குது. நான் என்ன பண்ணேன், பௌர்ணமி என்பது இரவு தானே, நம்ம இரவு 8 மணிக்கு தொடங்குது. குரு பயிற்சி முடிஞ்ச உடனே அப்படியே பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமியை எடுத்துருங்க. நான் திங்கக்கிழமை இரவு 10 வரைக்கும் தான் இருக்குது, ஆனால் நமக்கு இரவு தங்குவது தான் பௌர்ணமி. அதனால் குரு பயிற்சி முடிஞ்சு அந்த பௌர்ணமி இருக்கிறதுனால எந்திரத்தை பெற்றவர்களும் சரி அந்த பௌர்ணமியில் கலந்துட்டு போகும்போது ஆயுத அர்ச்சனை இருக்கு ஐயா. அது ஒரு புதுமையான விஷயம். 2 சக்தி ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நேரமும் காலமும் தெரிஞ்சு பயன்படுத்தி கொள்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்ல வர ஐயா. நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி, குரு பயிற்சி, சூரியனோட சஞ்சாரம், சந்திரனோட சஞ்சாரம், குருவனுடைய சஞ்சாரம், இவ்வளவும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு ஐயா. அப்போ பாருங்கள், கலந்துக்கிறவனை பொறுத்து தானே அது. அது நீ வா அப்படின்னா கூட்டத்தை கூட்டுவது பெரிதல்ல, உண்மை போயிடும் ஐயா. யாருக்கு பாக்கியம் இருக்குதோ அவங்க வரட்டும். இதான் ஐயா இந்த விளக்கத்தோடு இன்னைக்கு புது விளக்கத்தையும் கொடுத்துருங்க ஐயா. அதுதான் ஐயா விஷயம். ஆமாம் ஐயா. ஐயா அப்படியே இப்போ நம்ம அந்த குரங்கு பேசிட்டு வந்தோமே, பக்தர் இருக்காங்க ஐயா, பார்த்துட்டு வந்துருவாளோ. ஹலோ சுவாமி, வணக்கம் சுவாமி. வணக்கங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் நேம் சுரேஷ். சுரேஷ், யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சுவாமி. சொல்லுங்கள் சுரேஷ், என்ன வயசாச்சு? என் வயசு வந்து 27 சுவாமி. சொல்லுங்கள் சுரேஷ். சுவாமி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக எந்த வேலையுமே நிரந்தரமாக நிற்க மாட்டேங்குது. எல்லா 2 இயர்ஸாக இல்லை சுரேஷ். ஹலோ, சுவாமி 2 இயர்ஸாக இல்லை சுரேஷ். இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க. ஏன் சுவாமி? அது சுரேஷின் பேருக்கே உள்ளதுப்பா அது. அதாவது என்ன தெரியுங்களா, நீங்கள் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருன்னா சுரேஷ் இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் உங்கள் அண்ணன் தம்பிங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மரியாதையே இருக்காது. நான் சொல்கிறேன் கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சிலாகியமாக இருக்காது. எங்கே போனீங்கனாலும் நல்லா செய்வீங்க, டெடிக்கேஷனாக செய்வீங்க, ஆனால் அதனால் எந்த பலனும் கிடைக்காது. இன்னத்த சும்மா ஊரை சுற்றி இது சொன்னால் கேட்க மாட்டேதுங்கிற பேர் வரும்.
சுவாமி. புரியுதுங்களா? புரியுது சுவாமி. அதே மாதிரி 33 வயசு வரைக்கும் தம்பி நிரந்தரமா தெரியாது. நீங்களும் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா தூக்கி போட்டு வந்துருவீங்க. புரியுது சுவாமி. அந்த குணத்தையும் நீங்க மாத்திக்கணும். ஏன்னா வளைந்து கொடுக்காதது எதுவுமே நிமிர்ந்து நிற்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமா, இந்த வளைந்து கொடுத்தா தான் அது நிமிர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஓகே சுவாமி. அதனால நீங்களும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரி சுவாமி. சுரேஷ்ங்கிற பேர் வேண்டாம், அதை மாத்திருங்க, சரியா போயிடும். சரி சுவாமி. என்ன நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? சுவாதி நட்சத்திரம். பாருங்க, இன்னும் பெரிய பிரச்சனை இது. சுவாதி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பேரை வைக்கவே கூடாது. 7ஆம் பொருத்தம். தம்பி ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருப்பீங்க தம்பி. அதே மாதிரி வயிறு தொல்லையும் சளி தொல்லையும் உங்களுக்கு தொல்லையாயிடும் தம்பி. புரியுதுங்களா? புரியுது சுவாமி. ரைட். அதனால சுவாதிக்கு ஏற்ற பேர் மாத்திக்கோங்க. சரி சுவாமி. ரூபானந்தன், ரூபானந்தன், ரூபரட்சகன், இது ரெண்டுத்துல எது வேணாலும் வச்சுங்க. சரி சுவாமி. இதை எழுதி பாருங்க. 21 நாள் 48 முறை ஒரு பேரா எழுதி பாருங்க. எந்த பேர்ல உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுதோ அந்த பேரை வச்சுக்கோங்க. சரி சுவாமி. நல்ல வேலையை ஸ்டடி பண்ணி இதெல்லாம் மாத்தி பண்ணிட்டு கல்யாணம் அப்படிங்கறத அதுக்கப்புறம் வச்சுக்கிறது நல்லது. சரி சுவாமி. சரிங்களா? நாளைக்கு முடிஞ்சா, இப்பதானே நான் சொல்லி முடிச்ச அந்த குரு பயிற்சி, அதுவும் நீங்க பங்கு கொண்டா பலன் தரும். சரி சுவாமி. எந்திரம் கிடைக்குதா பாருங்க. எனக்கு தெரியாது, நான் சொல்றேன் லைவ்ல. எந்திரம் கிடைச்சா வாங்கி பூஜை பண்ணுங்க. இல்ல நாளைக்கு. ஓகே சுவாமி. நல்லது தம்பி, நல்லது தம்பி. ஹலோ 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 சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. நாகப்பட்டினம் பக்கம் பொருள். நாகப்பட்டினமா? நாகப்பட்டினம். சரிங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு என் பேரு நாகலிங்கம். நாகலிங்கம், நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். சொல்லுங்க நாகலிங்கம். மேசராசி அறுபது நட்சத்திரம். சரிங்க. வயசு 61. சரிங்க. என்ன வேணுங்க? நாங்க ஒரு 10 மாசமா வந்திருக்கேன் சாமி. அகண்ட பாராயணத்துக்கு வந்திருக்கேன். இப்ப போன வாட்டி ஒரு வெளியே ஞாயிற்றுக்கிழமை நடத்துறீங்களா? அதுக்கு வாழ்க்கையில போராட்டமாவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டு இருப்பீங்களே, ஜெயிச்சுட்டு வருவீங்களே. ஆமா சாமி. ஏன்னா முத மாசம் அங்க வந்தா, மறு மாசம் வந்தா வீட்டுல 2 கோழியை கொடுத்து விட்டாங்க. யாரு என்னன்னு தெரியல. என்ன எடுத்து போயிட்டாங்க? 2 கோழிய. கோழியா? 2 கோழியை காணோம். சரி, நான் வெளியால் செஞ்சிருக்க மாட்டான், நம்மால் தான் பூச்சி போட்டிருப்பான். ஆமாங்க. கோழி காணாத போதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்க, வேற எதுவும் இல்லைல்ல. விட்டுட்டு நானாங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த தை மாசம் பொங்கலுக்கு வர முடியல. அதுக்கு அடுத்த மாசம் அண்ணன் பையன் இறந்து விட்டான். அந்த மாசம் வரல. அதுக்கப்புறம் ரெகுலரா வந்துட்டு இருக்கேன். என்ன கேட்க வரீங்க ஐயா நாகலிங்கம்? குடும்பத்துல ஒரு முன்னேற்றமே இல்ல. 10 தங்க மாட்டேங்குது. அதுக்குதான். கடன் என்ன சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்கு. இல்ல, கடன் இருக்கான்னு கேக்குறேன். கடன் இருக்கா? கடன் இருக்கு சாமி. ஊரு லோன் போட்டிருக்கோம். சரி, அது கடன் இருக்கு. ஒண்ணு இல்லைங்க. போஜீஸ்வர லிங்கம் தெரியல உங்களுக்கு? போஜீஸ்வர லிங்கம் இருக்கு, தெரியலையா? அங்க டிவி பாக்குறீங்களா? என்ன டிவி பார்த்தீங்கன்னா எனக்கு லைனு கேட்காது, உங்களுக்கும் புரியாது. ரைட். போஜீஸ்வர லிங்கம்னு இருக்கும், அதை கேட்டு வாங்கி அதுல இருக்கிறபடி வழிபடுங்க, சரியா போயிடும். நல்லது, நல்லதுமா. அப்போ ஐயா, நம்ம கேள்வி தேல்குட்டிய குரங்குகளை பேசிக்கிட்டு இருந்தோமே, கலகம் தானே ஐயா ஒரு வீட்டில் பிரச்சனைக்கு காரணம். கலகம் இல்லாமல் திருஷ்டியும் சூன்யம் வேலை செய்யாது ஐயா. கலகத்தை முதல்ல நம்பவே கூடாது. ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக பேசிட்டா பிரச்சனை கிடையாது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ஐயா. நல்லா நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஐயா. ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய கிரக விளக்கு அப்படின்னு சொன்னால் கணவன் ஐயா. நல்ல வார்த்தையா இருக்கு, கிரக விளக்கு. ஆமாம் ஐயா, கிரக விளக்கு. ஒரு குடும்பத்துக்கு குடும்ப விளக்கு அப்படின்னா மனைவி ஐயா.
அதே போல் ஒரு குடும்பத்தில் தீப சுடர் விளக்கு அப்படின்னா பிள்ளைகள் ஐயா. இது மூணுத்துலேயும் கருத்து இருக்கு ஐயா. குடும்பத்துக்காக உழைத்து பாடுபடுகின்ற பொறுப்பு இல்லத்தை ஆள்பவனுக்கு உண்டு. அதை பாதுகாத்து இல்லத்தை பேணி காத்து அன்பு காட்டுவதற்கு இல்லாளுக்கு உண்டு. பிள்ளைகள் படிக்கணும். அந்த படிப்பு தான் எப்படி அப்பா சம்பாதிக்கிறார், அம்மா குடும்பத்தை நடத்துகிறாங்க, அன்பும் பண்பும் கொண்டு நடத்துகிறாங்க, பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்குறாங்க. பிள்ளைகள் என்ன செய்யணும்? நீ உண்மையிலே சுடர் விளக்காய் ஒளிரணும்னா படிக்கணும். இந்த படிப்பு இதை சரியாக செய்கிற குடும்பங்களில் கலகமும் வேலை செய்யாது, சூன்யமும் வேலை செய்யாது, மந்திரமும் வேலை செய்யாது ஐயா. அதான் ஏன் ஃபார்ம். ரொம்ப அழகான கருத்து. ஆமாம் ஐயா. நீங்கள் அவரவர் கடமை இப்போ தன்னால் இயலுமோ ஏழையோ ஒரு கணவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரோ இல்லையோ, பொண்டாட்டி பிள்ளைகிட்டே சந்தோஷமாக வச்சுக்கிறாரா, அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அவரோட கடமை அது. அதுதான் விளக்கு. அதுதான் அது கிரக விளக்குன்னு. நான் கிரக சோதனை மாதிரி குல விளக்காக சொல்றதுக்கு காரணம், பாவேந்தர் பாரதிதாசன் மனைவியை குல விளக்கு, குடும்ப விளக்குன்னு தான் சொல்லுவார். இல்லை, அது வந்து அதே வார்த்தை அவர் பயன்படுத்தினார். புத்தகமே எழுதியிருக்காரு, குடும்ப விளக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்போ குல விளக்கா அவங்க இருக்கணும். அவங்க மாற்று கருத்தோடு இருந்தால் அந்த குடும்ப மகிழ்வு போயிடும். ஆனால் இப்படி தான் இருந்திருப்பாங்க. காலப்போக்கில் கலகங்கள் மாற்றி விட்டுடும். இப்படிப்பட்டவர்கள் கலகத்தை நம்பக்கூடாது. அதுதான் முக்கியம். கலகம்தான் சூன்யம். உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேற்று மனப்பான்மை தான் சூன்யம். ஒருவரை ஒருவர் புரிதல் இல்லாமல் வருவது தான் திருஷ்டி. இது எல்லாத்துக்கும் காரணம். திருஷ்டின்னு ஒன்று இருக்குது, கண் திருஷ்டி. நான் அதை மறுக்கவே மாட்டேன், நிச்சயமாக இருக்கிறது. அதுக்கு தான் விக்ரமாயாவே கிரியேட் பண்ணது. நம்ம அதை உருவாக்கி கொடுக்கப்பட்டதே அதுக்குத்தான். நானே எழுதியிருக்கேன், கோர திருஷ்டி, கொரூர திருஷ்டி, சர்ப திருஷ்டி, அது மாதிரி திருஷ்டிகள் வரிசை நிறைய இருக்குது. இது ஒவ்வொரு வழியில் வரும். அந்த திருஷ்டியெல்லாம் தீர்வுக்குத்தான் விக்ரமாயா ஐயா. அதே மாதிரி திருஷ்டின்னு நினச்சிடாதீங்க. திருஷ்டின்னு நினச்சதுக்கும் சூன்யம் நினச்சதும் சரியாகவே இருந்தாலும் கூட முதல்ல தேல் கொட்டின குரங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டும் தானாக போயிடும். இதுதான் பாயிண்ட்டு. அப்போ அப்படி இருந்தும் பாதிக்கப்படும் போது தான் நம்ம இந்த விக்ரமாயா மாதிரி வச்சு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் ஐயா. அதுக்கான விடை இந்த தான் ஐயா. இப்படி குலவிளக்குகளாக இருந்தால், கூட்டு குடும்ப விளக்காய் ஒளிர்ந்தா, அந்த வீட்டில் எந்த காலத்துலேயும் யாராலையும் கலைச்சிட முடியாது, மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் ஐயா. நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஐயா. ஆமாம் ஐயா. ஒரு பக்தர் ஐயா பார்த்து வந்துடுவோம். ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? பணப்பாக்கத்துல இருந்து பேசுறோங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எங்களுக்காக தாங்க. என்ன பேருமா? காயத்ரிங்க. காயத்ரிம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? நாங்க சாமி. உங்களுக்கு தானா? ஆமாங்க சாமி. சொல்லுங்கம்மா, என்ன சொல்லுங்கம்மா, என்ன வயசாச்சு? எங்களுக்கு 29 வயசு ஆகுதுங்க. சொல்லுடா கண்ணா. கொஞ்சம் கஷ்டமாவே இருக்குது சாமி. நாங்க இருக்கிற வீட்டுல இருக்கலாமா இப்போ? 2 வருஷத்துக்கு முன்னாடி காலில் ஏதாவது அடிபட்டுச்சாடா கண்ணு உனக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டதுங்க. எந்த காலில் அடிபட்டதுடா கண்ணா? சோத்து காலில் அடிபட்டதுங்க சாமி. தையல் போட்டிங்களா இல்லை ரொம்ப பாதிச்சுதான் கொஞ்சமா இருக்கு? ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி. அது உங்க அப்பா என்னடா பண்றாரு கண்ணா? நாங்க சாமி. உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு வீட்டுல தான் இருக்காரு சாமி. அதாவது நான் படிக்கிற சொல்ல கழனி வேலை செஞ்சாரு, அதுக்கப்புறம் வேலை செய்யல. இல்ல, அவர் போக மாட்டாரு, சொன்னாலும் செய்ய மாட்டாரு, பிரச்சனையா தான் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வீடும் தவறா தான் இருக்கு. நீ உள்ளுக்குள்ள பயப்படுறத விடு. முதல்ல உனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு பாரு. அந்த பயத்தை விட்டுடு. கல்யாணம் ஆச்சா உனக்கு? எப்படி இருக்க? கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குடா கண்ணா? அதான் சாமி ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. 9 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. அதுதான் சொன்னேன், அது உள்ள சிக்கல் இருக்கு. அந்த வீடும் சரியில்லை. அந்த வீடு வரைபடத்தை அமைச்சு பார்த்து சரிப்படுத்திக்க. சரிங்க சாமி. வீட்டுல இதுக்கு தான் பித்ரு சாபம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு தான் அடிபட்டுச்சான்னு கேட்டேன். சரிங்க சாமி. சந்தோஷமா இருக்க முடியாது, மனக்கவலை மட்டும்தான் இருக்கும். ஆழ் மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு. சொல்றேன்டா கண்ணு, சொந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் கடன் பிரச்சனை. சொல்றேன்டா கண்ணு,
கடன் பிரச்சனை இருக்கும், நோய்கள் ஒருவருக்கும் வேற வேற மாதிரி வரும். ஆமா. யார் வந்து இந்த வீட்டில் சாப்பிட்டு போனாலும் நட்பு கொண்டாலும் அது தகராறுல போய் முடியும். ஆ, இப்படிலாம் இருக்குடா கண்ணு. வீடு சரியில்லைன்னு நான் தான் சொல்றேனேடா கண்ணா. ஆ. அந்த வரைபடத்தை அமுச்சு வச்சு நீ அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டினா அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்க. சரிங்க சாமி. அதை முதல்ல சரிப்படுத்திக்கோ. சரிங்க சாமி. ஆமா, அதுக்கப்புறமா பித்ரு சாபத்துக்கு என்ன பண்ணலான்றது இன்னும் கொஞ்சம் அலசி பண்ணாதான் உனக்கு முழு விளக்கம் கிடைக்கும். சரிங்க சாமி. பணப்பாக்கத்தில் தானே இருக்கே, நீ வந்து பாடுறா கண்ணு. சரிங்க சாமி. எங்க வரணும் சாமி? அதெல்லாம் கீழே நம்பர் வருது பாடுறா கண்ணு, அங்கே கேட்டால் சொல்லுவாங்க. சரிங்க சாமி. ஓகே. நல்லதுடா கண்ணு. அடுத்து அப்படியே இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கங்கப்பா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? அப்பா, நாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி நம்பியூர்ல இருந்து பேசுறேங்கப்பா. யா. உங்களுக்கு 2 டைம் பேசிருக்கிறேங்கப்பா. அப்படியா? என்ன பேசுறீங்க? என்ன சொன்ன? என்ன பலன் கிடைச்சது? எனக்கு கிடைச்சிருக்குங்கப்பா. எங்க மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குதுங்கப்பா. சுகப்பிரசவம் ஆயிடுச்சுங்கப்பா. நான் புக்கு பார்த்து படிச்சுட்டு போனேங்கப்பா. அடாடா, எந்த புக்குடா கண்ணு? பக்கத்தை பலன் தரும் அந்த புக்கு நான் வாங்கியிருக்கிறேங்கப்பா. எங்க தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்குறேங்கப்பா. சரிடா கண்ணு. வாங்கியிருக்கிறேங்கப்பா. சரிடா கண்ணு, என்ன சொல்லுச்சு புக்கு? புக்கு வந்து நான் வந்து அன்னைக்கு நைட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போனேங்கப்பா. இப்படியே ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சுகப்பிரசவம் ஆகணும்னு சுகப்பிரசவம் ஆயிடுச்சுங்கப்பா. வெரி குட் கண்ணா. புதன்கிழமை பிறந்ததுங்கப்பா. வெரி குட்மா. 7:48 என்ன நட்சத்திரம் கண்ணு? என்ன நட்சத்திரங்க? பூர நட்சத்திரங்கப்பா. சிம்ம ராசி வருதுங்கப்பா. என்னங்கப்பா பேர் வைக்கலாங்கப்பா? இந்த பொன் குழந்தை தானே? ஆமாங்கப்பா. மௌன ரட்சகின்னு வைங்க. மௌன ரட்சகி. ரட்சகி. பூரணாம்பிகா வைங்க. பூர்ணாம்பிகா, மௌன ரட்சகி. ஆமா, மௌன ரட்சகி. அதுல முதல் வந்து மதனா ஸ்ரீ. மதனா ஸ்ரீங்களா? ஆமா. சரிங்கப்பா. மோகன பிரியா. மோகன பிரியா. இது 4த்துல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. 4த்துல இது ஒண்ணுங்கப்பா. அப்புறம் எங்க பொண்ணுக்கும் வந்து அந்த இது வாங்கி சாப்பிட்டாங்கப்பா. தேங்காய் வாங்கி வந்து சாப்பிட்டாங்கப்பா. 2 டைம் தண்ணி ஊத்திக்காத நின்னுச்சிங்கப்பா. மறுபடியும் இப்ப தண்ணி ஊத்திச்சிங்கப்பா. இப்ப 2 மாசமா தண்ணி ஊத்திக்காத இருக்குதுங்கப்பா. எல்லாம் உங்களோட ஆசீர்வாதத்தினால எங்க மறுபடியும் எங்க குழந்தையா இருந்துங்கப்பா. அந்த சஷ்டில தேங்காய் சாப்பிட்டு 100க்கு 70 பேர் 80 பேருக்கு கண்டிப்பா நடக்கும்மா. ரொம்ப மோசமா இருந்தாதான் அது நான் பாக்குற சூழ்நிலை. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என் குடும்பத்துக்கு. கண்டிப்பா. எவ்வளவு பேர் சொல்றாங்க நீ எது நம்ம டிவிலேயே கேக்குறீங்கல்ல. சரிங்கப்பா. தேங்காய் எப்போ சாப்பிட்டாங்க? எப்படி நின்னுச்சுராக்கன்னு? நீங்க சொல்லிதாங்கப்பா இப்ப வந்து அந்த சாரி எதுக்குங்க? புரியுதுடா கண்ணு. சரிம்மா. எங்க வீட்டுக்காரரு மாசம் மாசம் அங்க வருவாருங்கப்பா. போன மாசம் தாங்கப்பா வரல. எங்க மருமகளுக்கு குழந்தை டெலிவரி ஆகட்டும் வர முடியலங்கப்பா. மாசம் மாசம் வராதுங்கப்பா. சரி, வரட்டும். மாசம் வர்றது கொடுப்பனம்மா. ஆமாங்கப்பா. ஆமாங்கப்பா. இன்னொரு தடவை வந்து பேர் சொல்லுங்கப்பா. என்னென்ன பேருன்னு பத்தியா? நாளைக்கு இது இணையதளத்துல வந்துரும் பாரு. சாயந்தரம் நாளைக்கு வந்துரும் பாரு. என்ன திருப்பி கேட்டா ஞாபகம் வராது. அப்படியே கேட்டுக்கிடா கண்ணு. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் அப்படி ஞாபகம் வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே பேர்ல சொல்லுவேன் நானு. உனக்காக தோணின பேரை சொன்னேன் நான், அவ்வளவுதான். நல்லா குறையில்லாத தீர்காயுசா தீர்க்க சுமனித்துவமா நல்லா இருங்க. நல்லதுரா கண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. அம்மா சொல்லுங்கடா கண்ணா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். பொறுமை. லைன் கிடைச்சிச்சு. பொறுமை. சொல்லுடா கண்ணா. அம்பத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கேக்குதுடா கண்ணா, எனக்கு கேக்குது. இந்த பையனுக்கு வந்து கேட்கணும். பையனோட பேரு வயசு என்னம்மா? சுரேஷ்ங்க. என்னம்மா? பையன் பேர் சுரேஷ். சுரேஷா? சரிம்மா. என்ன வயசாச்சு? அவனுக்கு 28 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. வேலையே சரியான. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சாமி. இப்போ முன்னாடி ஒரு சுரேஷுக்கு சொன்னல, சுரேஷ் பேசினோட அதே தான் அவரும். அதை நிரூபிக்கிற மாதிரி வந்தீங்க பாருங்க. அவரு ஒரு வேலையா கிடைக்காது, ஒரு வேலையா நிக்க மாட்டாரு, புரிஞ்சிக்கவும் மாட்டாரு, கோபமும் படுவாரு, அதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பேரை மாத்துங்க, முதல்ல மாத்திருங்க, சரியா வரும்.
என்ன பேர் வைக்கலாம் சாமி? என்னம்மா என்ன பேர் வைக்கலாம் சாமி? சொல்கிறேம்மா, தண்ணீரா? நீங்கள் புக்கு எதுவும் வாங்கலையா? வாங்கியிருக்கோம் சாமி, பக்கத்து வீட்டுல அதில் கேட்கலையா நீங்கள்? அவங்களால பத்தி கேட்டோம். சுரேஷுக்காக பார்க்கலையா அதில்? பார்த்தேன். என்ன வந்துச்சும்மா? பார்த்தோம். அவன் நினைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் சொல்லி வந்து. சரி, சுரேஷுங்கிற பேர் மாற்றினாலே போதும். என்ன நட்சத்திரமா? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரமா? ஆமாங்க. ஓ சரிம்மா. அம்மா, சண்முகப்பிரியன் அவர் ஒத்துக்குவாரா? அதெல்லாம் நீங்கள் சொல்கிறத செய்வாரா? செய்வாருங்க. சரி, சண்முகப்பிரியன், சண்முகானந்தன், பூவரசன், பூவேந்தன், இது 4 பேர்ல அவருக்கு எந்த பேர் பிடிக்குதோ அந்த பேர் எடுத்து 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. எதுல நல்லா இருக்கோ அந்த பேரை வச்சுக்க சொல்லுங்க. இல்லைன்னா 21 நாள் 48 முறை ஒரு பேர் இல்லை 2 பேரை செலக்ட் பண்ணி எழுத சொல்லுங்க. அதுல எந்த 21 நாள் நல்லா இருக்கோ அந்த பேரை வந்து மாத்திக்க சொல்லுங்க. சரிங்களா? அதுவே போதும்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ஹலோ 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 சார், சுவாமிஜி வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சார் நாங்க கோவில்பட்டியில இருந்து பேசுறோம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. கோவில்பட்டி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமி. என்ன பேரு, என்ன வயதுமா? பேரு தேசியம்மாள். தேசியம்மாள். சரிங்கம்மா. 41 ஆகுது. சொல்லுங்கம்மா தேசியம்மாள், சொல்லுங்க. என் உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, வீட்டுல கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாம இருக்கு, எதுவுமே இதா இருக்குது. அம்மா, முதல் குழந்தை உங்களுக்கு அபாஷன் ஆச்சாம்மா? இல்லையே சார். அதுக்கப்புறம் 2வது? 2 பொண்ணு தான் இருக்காங்க. அந்த 2வது முதல் பொண்ணுக்கு அப்புறமா அது மாதிரி ஏதாவது நடந்ததா? ஒரு 40 நாள் மட்டும் இதாகி அபாஷன். சரி, ஓகே. வீட்டில் எப்பவுமே வீட்டுக்கு வெளியில இருந்தா ஒரு மாதிரியும் உள்ள வந்தா பிரச்சனை இருக்கா மாதிரி ஏதாவது உங்க கணவர் சொன்னதுண்டா? வீட்டுல பிரச்சனை இருக்க, வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுல பிரச்சனை இருக்க மாதிரி கேட்காங்க. ஆமா சார். சரி, அடுத்துமா உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது? ஒரு நிம்மதி இல்லாம மனசு போராட்டமாவே. நைட்ல தூங்குறீங்களா? தூங்குற மாதிரி இருக்க, தூங்கல. சரி, தென்கிழக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தென்கிழக்கு பக்கத்துல கிச்சன் தான் வச்சிருக்கோம். என்னமா? சமையலறை. கிச்சன் வச்சிருக்கீங்க. ஆமா. அதுக்கு பக்கத்துல பின்னாடி எங்கேயாவது கிணறு வருதா அல்லது என்ன இருக்கு? குழாய். குளம். குளம் இருக்கா? கழிவு தண்ணி எல்லாம் விடுவாங்கல்ல. ஆமா, அந்த குளம் தான் இருக்கு. ஓ, அது வந்து நம்ம வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு இருக்கா, சம்பந்தம் இல்லாம இருக்கா? எங்க வீட்டுக்கு அடுத்து ஒரு குளம், ஒரு வீடு இருக்கு, அதுக்கு அடுத்துதான் குளம் இருக்கு. சரி சரி சரிம்மா. அப்போ இந்த வீட்டுல ஏதாவது கிணறு இருந்து அதை மூடிட்டு வீடு கட்டின மாதிரி ஏதாவது தெரியுமா? புரியல. இந்த வீட்டுல கிணறு இருந்துட்டு அந்த கிணறை மூடிட்டு அதுக்கு மேல வீடு கட்டின மாதிரி ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன். இல்ல சாமி, அந்த மாதிரி இல்ல. இல்ல, இது யாரோட வீடு? யார் கட்டின வீடு? எங்க வீடுதான். யார் கட்டினது? கட்டினது நாங்க தான் சாமி. நீங்க கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிணறு ஏதாவது இருந்து மூடனீங்களான்னு கேக்குறேன் நான். இல்ல 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 சாமி, அது மாதிரிலாம் இல்ல இல்லையா? இல்ல. சரி, வீடு தான் தப்பா இருக்கு. இந்த வீடு தப்பால தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும், வயிறு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களை கொடுக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். நீங்க அதை சரி பண்ணாம எங்க போய் வைத்தியத்தை பரிசோதனை பண்ணீங்கனாலும் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதனால நீங்க நான் அந்த வீடை முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு முறை வந்து என்ன நேர்ல பார்த்துருங்கம்மா. நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நான் அங்கதான் ஐயா இருக்க போறேன். மீண்டும் சொல்றேன், இந்த எந்திரமும் சரி, நாளைக்கு பதிவு பண்ணி வாங்க போறவங்களும் சரி, இறையருள் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் அது முழுக்க முழுக்க இலவசமாக செய்கிறது அப்படிங்கிறதுனால, எந்திரம் இல்லை, பூஜை இலவசமாக செய்யறது என்பதனால மூலிகை முட்டை குருவுக்கும் நான் மீத்தேன் சக்தியெல்லாம் சொன்னேன் ஐயா, அதற்கான மூலிகைகள் தான் அது. அந்த மூலிகை வாங்கி போடுறது
நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த மூலிகையும் எந்திரமும் சொப்பமோ அது பணம் கொடுத்து வாங்கி போட்டு பூஜை முழுக்க இலவசமாக பங்கு கொண்டு பயன்பெறணும்னு தனிப்பட்ட முறையில் அழைத்து மகிழ்கிறேன். வாங்க, வளமும் நலமும் மகிழ்வாக இருங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, இதயத்திலே